Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரீக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம ரீடிங் வந்து லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் லவர்ஸ் இவங்களுக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இது வந்து உங்களோட பாஸ்ட், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் மூணுத்துலேயுமே வந்து நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அதுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். சரியா? நம்ம ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு அது நல்ல ஒரு பூஸ்டப் கொடுக்குது. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. நம்மளோட இந்த சேனல் பார்த்துட்டு, இந்த ரீடிங் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுது, நான் சொல்கிற விஷயங்கள், சில விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ஹை ஓப்பனிங்காக இருக்கும், ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே கைஸ், நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட ஒரு அதாவது பாஸ்டில் சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க, வெளியில் வந்துட்டீங்க. ஒரு சிலர், அதாவது இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தரேன் நான், கலெக்டிவ் ரீடிங்காக இருக்கும். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் இதில் இருக்கும். ஒரு சிலருக்கு நான் கொடுக்குற எல்லா மெசேஜுமே ரெசனேட் ஆகும், ஏன்னா அவங்க எல்லா சுச்சுவேஷன்லேயும் இருப்பாங்க, அதனால் அப்படி இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு புது பிகினிங்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு பிள்ளையார் சுழி போட்டு அதுக்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருக்க மாதிரி தெரியுது. மேபி நீங்கள் பார்க்குறவங்க ஒரு யோகா மாஸ்டர் இல்லைன்னா ரேக்கி ஹீலர், அந்த மாதிரி அந்த ஹீலிங் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி உள்ள பர்சனாக இருக்கீங்க. ரெண்டாவது, டாக்டர்ஸ், நர்ஸ், அந்த மாதிரி கூட எனக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து நல்லா இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது, ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பேட் கர்மா சைக்கிள் முடிஞ்சு குட் கர்மா ஸ்டார்ட் ஆகுது கைஸ். ஓகேங்களா? சரி, தொடர்ந்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன ஒரு உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, உங்களோட ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்கீங்களா? பேலன்சிங் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். உங்களோட ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து கிரவுண்டடாக இருக்கணும். ஓகேங்களா? சில பேர் வந்து நியூ பிகினிங்ஸ்க்காகவும் உங்களோட நியூ ரிலேஷன்ஷிப்காக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க கைஸ். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டீங்கன்னா, நான் நிறையவே அவங்களுக்காக ட்ரை பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டேன், எவ்வளோ தான் நான் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் தாட்டில் இருக்கீங்க. அது வேண்டாம். நீங்கள் வந்து சீக்கிரமே இந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் இப்போ மூவ் பண்ணால் கூட உங்களோட, அதாவது நீங்கள் வந்து அந்த யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கான அந்த பொசிஷன், உங்களுக்கான ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் கிரவுண்டடாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் இதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வழியில் போகும்பொழுது உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டெப்பாச்சும் எடுத்து வைங்க. கண்டிப்பாக இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கு மேலே முடியாதுன்னெலாம் கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கான அந்த வழிகள் திறக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு சிலர் வந்து இதுக்கான ஆக்ஷன்ஸில் கூட அதாவது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்காக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், ஒரு நியூ அட்வென்ச்சரஸ் பண்ணுற மாதிரி உங்களோட விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்கான ஒரு ரீடிங்குங்கிறதுனால நான் வந்து அதை மீன் பண்ணி தான் சொல்கிறேன். இங்கே வந்து ஜாபுக்கோ, கேரியருக்கோ, இல்லை பிஸ்னஸ்க்கோல நான் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அந்த நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு தான். ஓகேங்களா? அது சொல்லிட்டாங்க. நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு தான். நீங்கள் வந்து எப்படிப்பட்ட பர்சன்னா, ஒரு எனர்ஜெட்டிக் பேஷனேட்டான பர்சன். நீங்கள் வந்து ஒரு தனித்துவமான ஒரு டேலண்ட் உங்ககிட்ட இருக்கும். உங்ககிட்ட வந்து ஒரு ஜாப் கொடுத்தா, ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து செய்ய சொன்னால் நீங்கள் வந்து அதை வந்து பவர்ஃபுல்லாகவே செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு விஷயம், அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து கரெக்டாக முடித்து
மற்றவங்கள விட ஒரு தனித்துவமாக உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் தெரியும். பரவாயில்ல இவங்க இந்த அளவுக்கு இதுவாக பண்ணியிருக்காங்களே, பிரைட்டாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனித்துவமாக தெரிவிங்க நீங்கள். உங்கள் வேலையிலையும் சரி, உங்களோட நீட்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பிரைட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்க இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நீங்க மட்டும் நல்லா தனியா ஒரு உங்கள வந்து ஹைலைட் பண்ண யார் வேணாலும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க பிரைட்டா இருப்பீங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? அது எந்த ஒரு பொசிஷனா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலியில ஒரு ஃபங்ஷன் நடக்குதுனாலும் சரி, ஒரு அம் பொது இடத்துல இருக்கீங்க, ஒரு ஒரு அதாவது ஏதாவது வெளியில இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்க அங்க ஒரு தனித்துவமான பெர்சன் உங்களுக்கான இடத்த பிடிச்சுக்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு டேலண்டட் பெர்சன் தான் நீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போது. ஹீரோஃபண்ட் வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டீங்க. ஆனா, இனிமே வந்து நீங்க எடுக்கிற டைரக்ஷன், நீங்க போற டைரக்ஷன் கரெக்ட்டு. அதுக்கு தான் இந்த ஜஸ்டிஸும் வந்திருக்காரு. ஹீரோஃபண்ட் வந்திருக்காரு. இவர் வந்து குரு. ஓகேங்களா? இவங்க வந்து டெம்பரன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க உங்களோட இது வந்து மைண்டு அதாவது உடல், மனம், ஆன்மா 3த்தையும் வந்து ஒரு ஒரு டைரக்ஷன்ல நீங்க வைக்கும்போது தான், உங்களுக்கான அந்த வழிகள் எல்லாமே திறக்கும். ஸோ ஒரு சிலர் நான் சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டில ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஸோ அதனால தைரியமா முடிவெடுத்து நீங்க ரன் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. உங்களோட குருமார்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு கைஸ். இன்னும் ஃபர்தரா என்ன கைடன்ஸ் குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது வீட்டோட பெரியவங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது கைஸ். அது வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால சில பேருக்கு ஹார்ட் பிரேக் காமிக்குது. ஓகேங்களா? அது யார் என்னென்னு பார்த்து நீங்கள் அதுக்கான ஒரு கிளியரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப் பிரேக்கில் இருக்கீங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சிலருக்கு சொல்கிறேன். உங்களோட இப்போ நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்கன்னா, அந்த உறவு வந்து உங்களுக்கு ஒரு இட்ஸ் நாட் அ குட் சோல். அது வந்து ஒரு டாக்ஸிட்டிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த நார்சிசம் பெர்சன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் கர்மா அது. ஓகேங்களா? ஸோ இவங்ககிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க ரீகன்சிலேஷன் வராங்க, இவங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். ஒரு பர்சனல் ரீடிங் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா கூட நாங்கள் வந்து கொடுக்குறோம். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரீடிங் எடுத்துக்கோங்க. இவங்க கார்மிக் சோலாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுறது வேஸ்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் ரீகன்சிலேஷன் வெயிட் பண்ணுறது, திரும்ப ரீஜாயின் பண்ணுறது, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறது வேஸ்ட்டு. அதை நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து நீங்கள் வந்து பார்க்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் கார்டும் சொல்லுது. ஓகேங்களா? சில பேருக்கு வந்து என்னென்னா ஒரு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான பிளேஸ் ஒருத்தருக்கு கொடுக்க போகிறீங்க. ஒரு நியூ உறவு வருது அப்படின்னா, அந்த அந்த பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்போது திருமணம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அவங்களோட ஜாதகம் வச்சு பார்க்குறீங்க. அந்த ஜாதகம் மட்டும் பத்தாது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு. ஏன்னா, இன்றைக்கி வந்து இந்த நார்சிசம் பெர்சன் வந்து நிறைய பேர் அந்த மாதிரியான பிஹேவியரில் இருக்காங்க. அது வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாலே அது கண்டுபிடிக்க முடியல. ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெர்சனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட அந்த விஷயத்த எப்படி மாற்றுறது, அவங்களோட அந்த மென்டாலிட்டியை எப்படி மாற்றுறதுன்னு கன்ஃப்யூஷனில் இருக்காங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஹெரிட்டேஜ் அப்படின்னா, அவங்க மூதாதையர்கிட்ட அந்த பிஹேவியர் இருந்தால் அந்த பிஹேவியர் இவங்களுக்கும் வரும். இவங்க வந்து இவங்களுக்கான ஒரு அதாவது இவங்க ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க. சுயநலமாக இருந்துக்கிட்டு தனக்கு முக்கியமான உறவுக்கு கூட இவங்க வந்து ஒரு பேலன்சிங் சப்போர்ட் தரமாட்டாங்க. இவங்க வந்து எப்படின்னா ஒரு அரகன்ட் பீப்புள். இவங்களை எப்படி சொல்லலான்னா, இந்த கார்மிக் ரிலேஷன் பீப்புளை அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ராட்சசங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ வந்து ராட்சசங்க மாதிரி அவங்களாம் வந்து தெரிஞ்சாங்க. ராட்சசங்க மாதிரி அந்த டிஃப்ரெண்ட்டான உருவமெல்லாம் பார்க்குறதுனால அவங்க ராட்சசன் அந்த கொடூரமான வேலைகள்லாம் அவங்க செய்கிறனால ராட்சசன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் இவங்க உங்களை மாதிரியே நார்மல் பீப்புள் மாதிரியே மாடர்னாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக கூட இருப்பாங்க. எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்போட அவங்களோட
அந்த மெயினான உறவு இப்போ வந்து ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் அந்த மாதிரி லவ்வர்ஸ்குள்ளே அவங்களோட மெயினான விஷயம் என்னென்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அவங்க அப்படிப்பட்ட பர்சன் தான். அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்குன்னு அவங்கள மட்டும்தான் தனித்துவமாக பார்ப்பாங்களே தவிர கூட இருக்கிறவங்க வந்து என்னதான் ஒரு டேலண்டட் பர்சனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள கொஞ்சம் தாழ்த்தி அவங்களோட உரிமைகள் எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்குவாங்க. டாமினேஷன் பண்ணுற கேரக்டராக இருப்பாங்க அந்த கேரக்டர். ஸோ இது வந்து எனக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து இப்போ இந்த கார்ட் ரீடிங்கில் பார்க்கும்போது இது வந்து கார்மிக் சிச்சுவேஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ கிடையாது. இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, ஒரு ஃபேமிலி அந்த பேக்ரவுண்ட்லாம் சப்போர்ட் இருக்குன்னு, அங்கே வந்து ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ கிடையாது, கார்மிக் இவங்க. ஸோ இந்த மாதிரி இப்போது நீங்கள் வந்து ஒரு அலையன்ஸ் பார்க்குறீங்க, ஒரு லவ்வர்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கார்மிக் சோலாக இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க கைஸ். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் அவங்களோட அப்பியரன்ஸு அவங்களோட பர்சனாலிட்டிலாம் பார்க்கும்போது ஃபிசிக்கலாக அவங்களுக்கும் மேட்ச் ஆகிடும். நீங்கள் ஜாதகம் கொடுத்தா கூட மேட்ச் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களோட ஆன்ம ரீதியாக இதெல்லாம் இப்போ நடக்கிற இந்த விஷயத்துக்கு ஏன் நாங்கள் ஹீலர்ஸ்லாம் இப்படி சொல்லிகிட்ருக்கோன்னா எங்களுக்கு தெரியுது இந்த விஷயங்கள்லாம் ஏன் இவ்வளோ வந்து பிரேக் நடக்குது. இன்றைக்கி வந்து சொசைட்டியில் இந்த நெகட்டிவ் பீப்புள்னால என்ன ஆகுறீங்க தெரியுமா? இந்த அப்பாவி மக்கள் சில பேர் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்களும் வந்து அவங்களோட ப்ளஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து எடுத்துடுறாங்க. இவங்களே ஃபுல்லாக நெகட்டிவ் ஆக்கி விட்ருவாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க நீங்களும் நெகட்டிவ் ஆகிட்டு உங்களை வந்து உங்ககிட்ட ஒரு 100% நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருந்தால் உங்ககிட்டேருந்து ஒரு 30% வரைக்கும், அதாவது உங்களை வந்து 70% வரைக்கும் உங்ககிட்டேருந்து மேக்ஸிமம் எடுத்துருவாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அவங்க ரொம்ப உங்களை தொல்லை பண்ணுறது, அவங்களோட இருக்க முடியாதுன்னு ஒரு ஃபீல் வர்றது. அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா வெளியில் வருவீங்க. வெளியில் வந்து என்ன பண்ணுவீங்க, நியூ பிகினிங்ஸ் இல்லை ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது திரும்பவும் ஏன்னா நீங்கள் 30% தான் நீங்கள் பாசிட்டிவில் இருக்கீங்க. இந்த மாதிரி வந்து அரகன்ட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து உங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பேசி உங்களை திரும்பவும் அதே மாதிரி ஒரு அரகன்ட் பீப்புள் கிட்ட மாட்டினீங்கன்னா சுத்தமாக உங்களோட அந்த 30% பாசிட்டிவ் எனர்ஜியும் ட்ரைன் பண்ணி விட்டுட்டு உங்களை ஃபுல்லாக உங்களால் வந்து உங்கள் ஃபேமிலி, அதாவது உங்களோட குழந்தைங்களுக்கு, உங்களோட அம்மா அப்பா யாருக்குமே நீங்கள் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இல்லாதபடி உங்களை வந்து ஒரு உங்களால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, இவங்க வந்து வேஸ்ட், உங்கள் பேரை கெடுத்து விட்ருவாங்க. அது சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த பர்சனை நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் எல்லாம் உங்களை ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க. உங்களை வந்து இவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே தப்பு வர மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த நார்சிசம் பர்சன். அந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா, கார்மிக் ரிலேஷன் இருந்ததுன்னா அதை விட்டுடுங்க. அதில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் வந்து சில பேருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஆரா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரா ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட சோல், அந்த சோல் வந்து உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த சோல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இது வந்து ட்வின் ஃப்ளேம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, ட்வின் ஃப்ளேம்னா நம்மளோட சோல் அவங்க நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. ட்வின் ஃப்ளேம் வந்தால் உங்களுக்கு நீங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க மைனஸாக இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக உங்களை மைனஸ் ஆக்கி விடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பிரேக்கில் தான் போய் முடியும். அதுவும் சரி கிடையாது. கார்மிக் சோலாக இருந்துச்சுன்னா அதுவும் உங்களை வந்து டவுன் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கான சோல் இந்த ஆன்ம ரீதியான இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஆராவை செக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஆராவுக்கு ஏற்ற மாதிரி பேர் தானே அவங்க அப்படின்னு அதையும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இது வந்து எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து எல்லோரும் வந்து இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயாச்சு, லவர்ஸ் ஆயாச்சு, நடுவில் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஒரு சிலர் பிரேக்கிங்கில் இருக்கீங்க. அவங்க வந்து ஒரு சிலர் வந்து இதுலேருந்து வெளியில் வரலாமா, இதையே அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துட்டு போகலாமா, இப்படியெல்லாம் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அப்படி இருந்தீங்கன்னா உங்களை சுத்தமாக நெகட்டிவ் ஆக்கி விட்ருவாங்க அவங்க. பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும்னு நினச்சா கூட எங்கே போய் பார்க்குறது என்னன்னு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஆரா ஸ்கேன் பண்ணுறவங்க யாராவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது. நான் வந்து ரேக்கி ஹீலர், ஃப்ளவர் தெரபிஸ்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணாலும் பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆரா ஸ்கேனிங் தேவைப்படுதுன்னா உங்கள் நபர் உங்களுக்கு 2 பேருக்குமே மேட்சிங் இருக்கான்னு சொல்லி ஆரா ஸ்கேனில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் பண்ணலாமா வேணாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சில பேருக்கு வந்து ஹெல்த் வைஸ்
நிறைய கொஞ்சம் இது இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஹெல்த் என்னென்னா சக்ராஸ் எல்லாமே பிளாக்கேஜ் இருக்குது, அதையும் சரி பண்ணிக்கோங்க. இன்னும் சில பேர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கைஸ், இந்த ஃபேமிலி ட்ராமாஸ்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஓகேங்களா? இந்த இந்த போராட்டமான வாழ்க்கைக்கு ஒரு குட் பை சொல்லி வெளியில் வந்தாச்சு ஒரு சிலர். வந்துட்டு உங்களுக்கான நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்னா, எதையுமே நீங்கள் சாதிச்சு நீங்கள் அதில் வந்து சக்ஸஸை காமிக்கக்கூடிய ஒரு வந்து பாசிட்டிவான பர்சன். எப்படி சொல்கிற, ஒரு ஃபாதருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொறுமை, நிதானம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எந்த விஷயத்தை எப்படி செஞ்சால் எது சக்ஸஸ் ஆகும் எல்லாமே தெரிஞ்ச பர்சனாக இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து பழசை பற்றி எதுவுமே நினைக்கிறதில்ல. இப்போ எப்படின்னா ஒரு ஃப்ரீ மைண்டு, நான் எது வேணால் எனக்கு வந்து கூட என்னோடய காட்ஸ் இருக்காங்க, என்னோடய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, நான் வந்து நடந்து போயிட்டே இருக்கேன், எனக்கு வந்து என்னை ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க என்னோடய யூனிவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அது நல்ல விஷயந்தான். ஸோ இனிமேல் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கைஸ். ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஏதாவது உறவுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு உங்களை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். அந்த மாதிரி வருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கான அந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே கிளியர் ஆக போகுது. நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு கார்மிக் ரிலேஷன்ஸ் இருந்தது அப்படின்ட்டு, அவங்க உங்களை விட்டு போயாச்சு. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு அந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப், ஒரு சிலருக்கு அவங்கள சுத்தமாக விட்டு போயிட்டாங்க. ஒரு சிலர் வந்து முடிவெடுக்க தெரியாமல் அப்படியே நிறைய ட்ரை பண்ணிட்டேன், நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை விடவும் முடியல, வச்சுக்கவும் முடியல. இது எப்படி நான் உள்ளே, அதாவது இதுலேருந்து வெளியே வரவும் தெரியல, உள்ளவும் இருந்து என்னால் இவங்களோட போராட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் லேக் ஆகிட்ருக்கீங்க. ஸோ பார்த்துக்கோங்க கைஸ். சில பேர் வந்து நீங்கள் வைக்கிற அந்த அடிகள், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் இப்போ வந்து நியூ பிகினிங்ஸ், நான் வந்து ஒரு புது மனுஷியாக மாறிட்டேன், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்ட்டு, உங்களோட நல்ல விஷயந்தான். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், இது ஒரு மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்கன்னா, நீங்கள் அவங்கள பற்றின நிறைய விஷயம் கேதர் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து தான் செய்யணும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் இதை வந்து ஒரு மெயில் பார்த்துட்ருக்காரு, ஒரு மஸ்குலன் எனர்ஜி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன், உங்கள் ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வந்து வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான மஸ்குலன் எனர்ஜி அவங்க வந்து வாட்டர் எலிமெண்ட்டாக இருக்காங்க. விருச்சிகம், மீனம், கடகம் அந்த மாதிரி ராசிக்காரங்களில் ஒருத்தராக இருக்கலாம் மேபி. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான நியூ பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது கைஸ். சன் கார்டு வந்திருக்கார், ரொம்ப நாள் கழிச்சு சன் கார்டு வராரு. இதுக்கு முன்னாடி ஒரு ரீடிங் எடுத்தேன், அதெல்லாம் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கான கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து 7 சக்ராஸ் வந்து நல்லா ஹீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இந்த வழிகள் எல்லாமே திறக்கும் கைஸ். ஓகேங்களா? உங்களோட சக்ராஸ் எல்லாமே ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட இப்போ சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு சக்ஸஸ் காமிக்குது. ஒரு சிலர் லேக் ஆகிட்ருக்கீங்க, அவங்க வந்து டபுள் மைண்டடாக இருந்துகிட்ருக்கீங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக எடுக்கணும். நீங்கள் டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகாதீங்க. ஏன்னா நீங்கள் எமோஷ்னல் ஃபுல்லாக்கி உங்களை வந்து உங்களோட ப்ளஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாதிரி எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த கார்மிக் பர்சன். ஓகேங்களா? இன்னும் நீங்கள் அவங்கள வந்து அவங்க சரியாயிடுவாங்க, அவங்க வந்துடுவாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை அவங்க என்ன பண்ணுறீங்க தெரியுமா, ரொம்ப எமோஷ்னல் ஆகுறீங்க. ஒரு சிலர் பண்ணுற விஷயம், ஒன்று அந்த பர்சனை பற்றி ரொம்ப கோவப்படுவீங்க, இல்லைனா அந்த பர்சன் நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம போயிட்டு அவங்கள பற்றின ஒரு அன்பு, அதாவது எப்படின்னா ஒரு குட் ஃபீலிங், அவங்க ஏதோ ஒரு அவங்க இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ண மாதிரி ஏதாவது இருக்கும், அந்த விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலி ஒரு ஃபுல் நெகட்டிவான பீப்புள்கிட்ட கூட ஒரு சின்ன விஷயம் பாசிட்டிவ் இருக்குங்க.
அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்க நல்ல கார்மிக்கு அவங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து இயற்கையே அப்படி தான் படைச்சிருக்கு. ஓகேங்களா? ஏதோ ஒரு பயங்கர ஒரு மைனஸில் ஒரு சின்ன ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நின்னீங்கன்னா அவங்க உங்களை ஃபுல்லாக உங்ககிட்ட இருக்க ப்ளஸ் எல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு உங்களை வந்து ஒரு வேஸ்ட் பீஸ் ஆக்கி தான் விடுவாங்க. உங்களை வந்து உங்களுக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டும் அவங்க தரமாட்டாங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு சுயமரியாதை, உங்களுக்கு அது கொடுக்க வேண்டிய ஒரு எதுவுமே வந்து அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே தான் அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி பர்சன். ஓகேங்களா? உங்களை விட்டாங்கன்னா இன்னும் அதே மாதிரி வேறு யாராவது அப்பாவிங்க மாட்டினாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து அதே மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த நார்சிசம் பர்சன் வேலையே அதுதானா. இந்த ட்வின் ஃப்ளேம் நார்சிசம் பர்சன் இவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். அதனால நான் இந்த ரிலேஷன்ஷிப் இது வந்து நான் இந்த ரீடிங் வந்து நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசித்தேன். இந்த ரிலேஷன்ஷிப் ரீடிங் நம்ம போடலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு இதில் இருந்தது. அப்புறம் எனக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கைடன்ஸ் கிடச்சிது. நான் ஏதாவது டவுட் மைண்டில் இருந்தேன்னா அதுக்கான கிளாரிட்டி அவங்க கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு அந்த கிளியரன்ஸ் கிடச்சிரும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் லேக் ஆகிறதுக்கு காரணமே இந்த நெகட்டிவ் பீப்புள். அதாவது வேர்ல்டையே வந்து ஒரு சொசைட்டி வந்து நல்லா இருக்கணும்னா இதை எல்லாருமே நான் கவனித்து பாருங்கள். இந்த பிரபஞ்சமே வந்து ஒரு பெண் சக்தி தான். அந்த பெண் சக்தியை வந்து ஆளுமை பண்ணி ஒரு நெகட்டிவான விஷயம் அவங்கள வந்து அவங்களுக்கான எந்த உரிமையும் கொடுக்காம அவங்கள வந்து இவ்வளோ காயப்படுத்தி அவங்க மன வேதனை கொடுக்குறாங்க அந்த சொசைட்டியில். அப்படி இருக்கும் போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு பெண் மட்டும்தான் அந்த குடும்பத்தை வந்து வழிநடத்தி அந்த குழந்தைங்க அதில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு ஒளி தீபம். அவங்கள வந்து அழிச்சிட்டு அப்புறம் இந்த சொசைட்டி எப்படி இருண்டு தான் போகும். அதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு ஹை ஓப்பனிங் கொடுக்கணும். இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிலர் தைரியமாக வெளியே வரீங்க, வெளியில் வந்து திரும்பும்போது ஒரு நெகட்டிவான பீப்புள் கிட்ட தான் மாட்டுறீங்க. அதனால தான் ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க. நீங்கள் வந்து இந்த நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் சில பேர் எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த கார்ட்லேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் எடுத்து வைக்கிற அடி வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் புது முயற்சி பண்ணுறேன், நான் இன்னொரு ரீஜாயின் பண்ண போகிறேன், இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களோட ட்வின் ஃப்ளேமாக உங்களுக்கான கரெக்டான சோலா இல்லைனா கார்மிக் சோலா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள். இது நான் வந்து ஹம்பிளாக நான் எல்லாரையுமே ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இது வந்து டிவைன் எனர்ஜி. டிவைன் வந்து இந்த ஃபீமேல் எனர்ஜியை காப்பாற்றுறதுக்கும் சில பேர் வந்து ரொம்ப அந்த மாதிரி நெகட்டிவிட்டியில் போய் மாட்டிக்கிட்டு அடுத்த மூவ் பண்ண முடியாமல் இருக்காங்க. அதே மாதிரி மஸ்குலனுக்கும் சொல்கிறேன், மெயில் எனர்ஜிக்கும் சொல்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கார்மிக் சோலாக இருப்பாங்க. அந்த கார்மிக் சோல்கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கான அந்த இது எல்லாத்தையும் அவங்க எடுத்துருவாங்க. ஓகேங்களா? அவங்கள தொடர்ந்து அவங்கக்கிட்ட இருந்து எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நெக்ஸ்ட்டு போனீங்கனாலும் உங்களுக்கான அந்த கர்மா வந்து தொடர்ந்துக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு பர்சனை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க உங்கள் லைஃபுக்கு அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கான கரெக்டான சோலான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க முடிவெடுங்க. ஓகேங்களா? அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். இனிமேல் நான் இந்த விஷயத்தை வந்து என்னோடய ரீடிங்கில் நான் வந்து சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இந்த பதிவிலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப பிரைட்டாக இப்போதைக்கு வந்து ரொம்ப ஹாஹா ஓஹோன்னு அப்படியே உங்களை வந்து ஐஸ் வைக்கிற மாதிரிலாம் பேசி அதாவது டைலாக்லாம் பேசுவாங்க இல்லையா? ரொம்ப நான் உன்னை வந்து அப்படி அந்த பாட்டெல்லாம் கூட வரும். அந்த பாட்டு டக்குன்னு எனக்கு சொல்கிறதுக்கு வரல. அந்த மாதிரியெல்லாம் பாடி உங்களை மயக்க வைப்பாங்க. அந்த ட்வின் ஃப்ளேமு அந்த கார்மிக் சோல்லாம். ஓகேங்களா? கிட்ட போனால் தான் தெரியும், அவங்களோட நெருங்கி பழகின பிறகு தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பி கேர்ஃபுல். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கான பிளாக்கேஜஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஒரு சிலர் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. மூவ் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கணும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்கள் செய்கிற விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட ரீடிங்கில் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். டேக் ஆக்ஷன். ஓகேங்களா?
சில பேர் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து நான் முடிச்சுட்டேன், நான் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது கைஸ். நீங்கள் பண்ணுற முயற்சி இந்த ரிலேஷன்ஷிப்காக கண்டிப்பாக அது வந்து நன்மையில் முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலருக்கு ரீடிங் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும், உங்களுக்கு வந்து ஆரா ஸ்கேனிங் வேணும் அப்படின்னாலும் சரி, உங்களோட பிளாக்கேஜஸ் சக்ராஸில் பிளாக்கேஜஸ் இருக்குது, ஆராவில் பிளாக்கேஜஸ் இருக்குது, அதையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரீடிங் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு வந்து நிதானித்து வைங்க. அவங்கள பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஏஞ்சல்ஸும் அதே கைடன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். உங்களோட ஹெல்த் கண்டிஷன் கண்டிப்பாக சக்ராஸில் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா இந்த இது வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கணுன்னா உங்களோட ஆரா சக்ராஸ்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த விஷயங்கள் இப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும், உங்களுக்கான சோல் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி உங்களை வந்து பண்ணி அப்படியாவது உங்களை ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்கிற பர்சனாக மாற்றிருக்காங்க. அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸில் அந்த பாஸ்ட்டை பற்றின அந்த பதிவுகள்லாம் இருக்கும் கைஸ். யாருக்கும் வந்து டக்குன்னுலாம் நீங்கள் மாறிடும்லாம் சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அந்த சப்கான்ஷியஸில் இருக்க ரெக்கார்டு மாறிச்சுனா தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களால் இருக்க முடியும். நீங்கள் என்ன ஸ்டெப்பு இது மாதிரி நீங்கள் ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் எடுத்து நான் எல்லாத்தையும் வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலும் நீங்கள் பார்த்து தான் அடி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு விஷயம் கேதர் பண்ணிட்டு தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட பெரியவங்களோட சப்போர்ட்டு, மூதாதையரோட சப்போர்ட்டு, அப்புறம் வந்து குலதெய்வத்தோட சப்போர்ட் எல்லாமே இருக்குது. அதனால தான் இவர் வந்திருக்காரு. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு பர்சன். ஓகேங்களா? ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு லாபகமாக ஒரு ஈஸியாக அதை வந்து முடிச்சுகளெல்லாம் கிளியர் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. இனியும் அது வேண்டாம். ஓகேங்களா? அது இனி ரீகன்சிலேஷன் யாருக்கா வேணும்னாலும் செக் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஆரா ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட சக்ராஸ்லாம் பேலன்சிங் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அதை பற்றின முடிவுகளை எடுங்க. கரெக்டாக வரும். ஸோ இதுவரை வந்து ஹீரோ பண்ணிட்டு குரு, உங்களோட குரு உங்களுக்கு இந்த கார்டு வழியாக உங்களுக்கு இத்தனை மெசேஜ் நான் கொடுக்கல, அவர் தான் கொடுத்துட்டாரு. இனி ஃபாலோ பண்ணுறது உங்கள் இஷ்டம். ஓகேயா? நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான இந்த முடிவுகளை எடுக்கணும். இங்கே ஃபீலிங்க்கு ரொம்ப இடம் கொடுத்து அந்த பழைய பர்சனை பற்றியே நினச்சி அவர் வந்து என்கிட்ட அப்படி டைலாக் பேசினார், இப்படி டைலாக் பேசினார், அவங்கெல்லாம் உங்ககிட்ட இருக்க ப்ளஸ்ஸை எடுக்கணுன்னா அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நினச்சி உங்களோட லைஃப்பை இது பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? கரெக்டான டிசிஷன் மேக்கிங் எடுங்க. வெட்டு 1 தொண்டு 2 அப்படின்ற மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கான குட் கர்மா ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கான லேகிங் எங்கே இருக்குன்றதை நான் கிளியராக இதில் வந்து சொல்லியாச்சு. இனிமேல் வந்து உங்களுக்கான இந்த மஸ்குலன் எனர்ஜி, இந்த ஃபீமேல் எனர்ஜி, இவங்க வந்து உங்ககிட்ட எப்படி வந்து அவங்க வந்து உங்களுக்கு 100% உங்களோட சோலான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. ஒரு அபேண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அபேண்டன்ஸ் இங்கே எதை குறிக்கும்னா உங்களுக்கான ஒரு நிறைவான வாழ்க்கை, உங்களுக்கான ஒரு நிறைவான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட இது வந்து நீங்கள் பார்க்கணும். லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் சொல்கிறாங்க. உங்களோட உள்ளுணர்வு, அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் சக்ராஸ் எல்லாமே பிளாக்கேஜ், உங்களோட ஆரா பிளாக்கேஜில் இருந்தால் எப்படி உங்களுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் பவர் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஒரு சிலர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து அந்த நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது அவங்க ரீகன்சிலேஷன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அவங்களோட அந்த உறவில் இருந்து, அதாவது அவங்க பர்சன், அவங்க ஹஸ்பண்டாவோ இல்லைனா அவங்களோட ஒய்ஃபாக இருந்தால் கூட இவங்க வந்து எப்படின்னா, நம்ம இவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அவங்க வந்து நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒரு மைண்ட் தாட்
அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களோட ரீகன்சிலேஷன்ஸ் போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி உங்களை செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நீங்கள் அவங்கக்கிட்ட அடிபட்டுட்டீங்க, ஏமாந்துட்டீங்க, அகைன் போயிட்டு மாட்டிக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு சிலர் உங்களோட இதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகணும். உங்களுக்கு ஈகோஸ்டிக்ஸ் இருந்துன்னா லெட் கோ பண்ணணும். ஸோ நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களோட அந்த இதுவை வந்து செக் பண்ணிக்கணும். அவங்களோட சோல் எப்படிப்பட்ட சோல், உங்களுக்கு சூட் ஆகிற, உங்களுக்கு வந்து பொருந்தி இருக்கா அவங்களோட சோல் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரெக்கவரி கண்டிப்பாக இதிலலாம் இருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பர்ஃபெக்ட் டைமிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டைமிங் அது வந்து ரொம்ப வந்து என்னது எல்லாமே அலைன் ஆகி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டோன்ட் ஸ்டாப். நீங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? நோ நீட் டு ஒரி. பயப்படாதீங்க. ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் இருக்காங்க கைட் பண்ணுறதுக்கு. ஸோ எங்கெல்லாம் லேகிங் இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் வெளியே வரணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன் கைஸ். ஸோ இது நான் கொடுக்கல. இந்த மெசேஜ் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்னை கைட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா நான் ரிலேஷன்ஷிப்லலாம் ரொம்ப யாரோட இதுலேயும் நான் மோஸ்ட் ஆஃப் எனக்கு இந்த ரீடிங் வந்து நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசித்தேன். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இங்கே வந்து நிறைய மக்கள் லேக் ஆகிறது இங்கே தான். இது வந்து யங்ஸ்டர்ஸை மட்டும் இல்லை, ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக மாறுவாங்க. அவங்களோட சில்ட்ரன்ஸை கவனிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான பீப்புளோடலாம் இருந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் அடுத்த ஜென்ரேஷன் இது வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து இந்த ஃபீமேலோட அந்த இது ஃபுல்லத்தையும் இது பண்ணிட்டுது. அவங்க ஆக்குபைட் பண்ணி இது நான் வந்து இது ஒரு பெரிய சயின்ஸ். இதை நான் உங்ககிட்ட வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எத்தனை பேர் புரிஞ்சுக்குவீங்க எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் இதை வந்து லைட்டாக தான் டச் பண்ணியிருக்கேன். இந்த டாப்பிக்கை வந்து நான் ரொம்ப ஒரு பேசிக்கான டாப்பிக்காக தான் இப்போ நான் டச் பண்ணியிருக்கேன். அதனால் இதுவே எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ இல்லைன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் வந்து சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இனியும் உங்களை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எத்தனை பேர் எங்களால் அவேர்னஸ் கொடுத்து உங்களை வந்து கைட் பண்ணி வெளியில் கொண்டு வரணும்னு கடவுள் விதிச்சிருக்காரோ அதை நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். அவ்வளோதான். என் மூலமா அவர் பண்ணிகிட்ருக்கார். ஸோ நம்மளோட ரீடிங் எப்படி இருந்துச்சு, எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.